welcome back to the Making Tamizha YouTube channel. So guys, நம்ம இன்னைக்கான வீடியோல கீர் வண்டி தான் செய்ய போறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 90's கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸோ அது மட்டும் இல்லாத நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி விளையாடிருப்பீங்க. ஸோ அந்த கீர் வண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கான வீடியோவில் செய்ய போகிறோம். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாத நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டர் கேன் மூடி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் சேம் கலர்லேயும் எடுத்துக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கலர்லேயும் எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கத்தி வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா சால்ட்ரிங் மிஷின், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கம்பிலாம் ஹீட் பண்ணி கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம 2 மூடியுமே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஹோல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கத்தியில் கூட சீவி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தனியாக வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மெழுகுவர்த்தி தேவை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெழுகுவர்த்தி, ஸோ வேஸ்டேஜ் எதாவது இருந்தால் கூட நீங்கள் வேஸ்ட்டு மெழுகுவர்த்தி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடஞ்சி போகும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, ஸோ ஒரு கத்தி பார்த்திங்கன்னா லைட்டாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் மிஷின் இல்லைனா கம்பியை ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுட்டு, ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெழுகை தனியாக வச்சுட்டு, ஸோ இப்போ நம்ம ஓட்டை போட்டு வச்சோம்ல, ஹோல்ஸ் போட்டு வச்சிடலாம். ஸோ அந்த மூடியை வாட்டர் கேன் மூடி எடுத்துகிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு மேட்ச் பாக்ஸ் டப்பா இந்த அட்டை தேவை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அட்டை மட்டும் நம்மளுக்கு போதும். ஸோ அந்த அட்டையை எடுத்து நான் மடிக்கிறேன் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி மடிச்சுட்டு, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மூடிக்கு இதில், ஸோ மூடியில் பார்த்திங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதான் மூடியில் பார்த்திங்கன்னா ஒட்டி வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா அட்டை கிழிஞ்சிடும். ஸோ கிழியாத மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நவுத்துனீங்கன்னா அது உள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ நீங்கள் கம்மு ஃபெவிக்விக் அந்த மாதிரி எதுவுமே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கமாக ஃபிட் பண்ணி தான் ஸோ நம்ம கீர் வண்டி செய்ய போகிறோம். ஸோ இதை உருட்டி விட்டுனா சூப்பராகவே போகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கீர் வண்டி. ஸோ இதுதான் கீர் வண்டிலாம் இல்லை. ஸோ நம்ம இன்னும் இதுக்கு மேலே தான் செய்ய போகிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ மீடியம் சைஸ் லப்பர் பேண்டாக இருந்தால் போதும். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ மீடியம் சைஸில் ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு, ஸோ ஒரு மூடிக்கு இது பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு மூடியில் ஸோ உள்ளே அந்த ஓட்டை போட்டு பார்த்திங்கன்னா, ஸோ அது வழியாக பார்த்திங்கன்னா விட்டு எடுத்துருங்க. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா விட்டுட்டு வெட்டி, ஸோ இந்த ஆட்டை பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம ஸோ ஒரு தொடப்பு குச்சி பார்த்திங்களா. ஸோ அந்த தொடப்பு குச்சி வச்சு லைட்டாக பார்த்திங்கன்னா உள்ளே நவுத்தினீங்கன்னா போயிடும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அந்த குச்சி வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ வந்துட்டு வெட்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் குச்சி எடுத்துகிட்டு, ஸோ நம்ம ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த லப்பர் பேண்டை அதில் மாட்டி, ஸோ இன்னொரு பக்கம் இழுத்திங்கன்னா, ஸோ அந்த லப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் லாக் ஆயிரும். ஸோ அந்த மூடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆயிரும். ஸோ பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆயிரும். ஸோ லப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா வெளியே வந்து உழுவாது. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா கலந்துட்டு வராது. ஸோ இதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி குச்சை நடுவில் சென்டரில் பார்த்திங்கன்னா தடுப்புக்கு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா லப்பர் பேண்ட் வெளியே வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கமாக பார்த்திங்கன்னா குச்சி வச்சிட்டிங்கன்னா லப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா வெளியே வராது. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த நெருப்பட்டி டப்பா அட்டை ஸோ டப்பா, ஸோ அந்த டப்பாவை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூடிக்குள்ளே நம்ம அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ பொறுமையாக இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ டப்பா பார்த்திங்கன்னா கிழிஞ்சிடும். ஸோ அதனால் பொறுமையாக பண்ணிவிட்டு, ஸோ உள்ளே இருக்கிற லப்பர் பேண்டை இந்த மாதிரி குச்சி, ஸோ அப்படி இல்லைனா வளைவான கம்பி அந்த மாதிரி தான் வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா வெளியே எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துங்க. வெளியே எடுத்துகிட்டு வெட்டி பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ வெளியே எடுத்துகிட்டு வெட்டி பார்த்திங்கன்னா ஸோ இதே மாதிரி தான் அந்த லப்பர் பேண்டை பார்த்திங்கன்னா, ஸோ இன்னொரு 2 லப்பர் பேண்டை இன்னொரு மூடியில் பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் விட்டு எடுக்கணும். ஸோ இதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்து கொஞ்சமாக கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணிங்கன்னா ஸோ வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுத்துகிட்டு வெட்டி, ஸோ நம்ம இது பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா மெழுகு. ஸோ அந்த மெழுகு எடுத்து இந்த டப்பா பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணும். ஸோ அந்த நம்ம இந்த இது பண்ணி வச்சிடலாம் மெழுகு சொல்லலாம், ரவுண்ட் ஷேப்பெல்லாம் இது பண்ணி ஸோ உருக்கி வச்சிடலாம். ஸோ அந்த மெழுகை எடுத்துகிட்டு, ஸோ இந்த மாதிரி நான் போடுற மாதிரி அந்த மெழுகில் நம்ம ஒரு ஓட்டை பண்ணி வச்சோம்ல, ஸோ அந்த ஓட்டைகளை பார்த்திங்கன்னா அந்த லப்பர் பேண்டை விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ விட்டுட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் குச்சா பார்த்து, ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு பக்கம் நீட்டாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வெளியே சின்ன குச்சி ஒட்டியிருந்தோம்ல, ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம டேப் போட்டு ஒட்டிட்டோம். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த குச்சி நவராத இருக்கும். ஸோ அதனால் டேப் போட்டு ஒட்டிட்டோம். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பெரிய குச்சிக்கு இதில், ஸோ அதை பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றிக்கோங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றாதீங்க. ஸோ கிளாக் வைஸில் பார்த்திங்கன்னா கரெக்டாக சுற்றிக்கோங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் நல்லா, ஸோ ஒரு 20 தடவை பார்த்திங்கன்னா சுற்றி எடுத்துகிட்டு, ஸோ இந்த மாதிரி விட்டிங்கன்னா ஸோ சூப்பராக நவுந்து போவோம்.
ஸோ சூப்பராகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்களாம் சின்ன வயசில் விளையாடிருப்பீங்க இந்த மாதிரி தான் செஞ்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த குச்சி தள்ளுறதுல ஸோ முன்னாடி அந்த இது மூடி இருக்குதுல்ல, ஸோ அதை பார்த்திங்கன்னா அப்படியே நவரும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா கியர் வண்டி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அந்த சுற்றி விடமா லப்பர் பேண்ட் முறுக்கிடும் பார்த்திங்கன்னா, ஸோ அது ரிலீஸ் ஆகும்போது ஸோ குச்சை பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் தள்ளும். ஸோ அந்த குச்சி பின்னாடி பக்கம் தள்ளுறதுனால என்னாகும், ஸோ அந்த டப்பாக்குதில் ஸோ நம்ம வாட்டர் கேன் மூடி ஸோ அது பார்த்திங்கன்னா முன்பக்கமாக பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகி ஸோ முன்னாடி போகும். ஸோ அந்த இதுதான் பார்த்திங்கன்னா இதோட ஒர்க்கு. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இது ப்ராசஸ் ஆகும். ஸோ இது சூப்பராகவே இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ சூப்பராகவே இருக்கும். ஸோ இது செஞ்சு விளையாடுறதுக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இது இப்போ இன்ட்ரெஸ்ட் மேடம் எக்ஸாக்டான வீடியோ உங்களுக்கு வேணும். ஸோ மறக்காம நம்மளோட மேக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சார். டாடா பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.